ஏகாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இந்த யூடியூப் சேனலிலே காமினியை பற்றி என்ன எதுக்கு உண்டானா, மோகினி பற்றி நம்ம சொன்னோம் எதுக்கு உண்டானா. இப்போ இந்த ரோஹிணின்னு ஒருத்தி வாரா, இவனும் சிவபெருமாங்க நடன கலையிலேருந்து வரப்பட்டது தான் ரோஹிணி. இவனுங்களுக்கெல்லாம் ஆட முடியாது, கிட்ட ஆட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமையை அனுப்புறாரு. ஏன் அனுப்புறாருன்னா, இந்த ஜெகத்திலே மன்னாதி மன்னர்களெல்லாம் வைராக்கியமா அப்படியே இதில் மன்னர்கள்லாம் திருமணம் ஆகாமையே அரச வச்சு சிவபெருமானியே ரொம்ப போற்றப்பட்டு அப்படிலாம் ஒரு நிகர் பண்ணார் போயிருந்தாங்க. அப்பேற்பட்ட இடத்துக்களெல்லாம் எம்பெருமானம் பண்ணாங்க. சரி இப்போ இந்த அந்த லோகத்தில் போய் நாட்டிய கலையை உன்னுடைய சிறப்பை காட்டு அப்படின்னு ஒருத்தர் அனுப்புறாரு, பூமிக்கு அனுப்புறாரு எம்பெருமான். ஏன்னா எல்லாமே ஒரு காய்னா காய்கறி வாங்கிட்டு வாப்பா அந்த கடையில் போயின்னு சொல்கிறோம். ஆனால் காய்கறி வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னால் நான் கறி சொல்லலை, காய். அந்த காயில் கத்திரிக்காய் இருக்கும், வெண்டைக்காய் இருக்கும், பூசணிக்காய் இருக்கும், அவரைக்காய் இருக்கும், எத்தனையோ விதமான காய் இருக்கும். ஆனால் நம்ம சொல்லப்பட்ட காய். அது மாதிரி இந்த பூலோகத்தில் ஒரு சிறப்புக்கு ஒரு வடிவம். இந்த மன்னர்களெல்லாம் அந்த காலத்தில் சில மன்னர்கள்லாம் சில கொடுமைகள்லாம் செய்வாங்க, நீதி தவறி நடப்பாங்க, அரக்கதனமாக நடப்பாங்க. ஆனால் சில மன்னர்கள்லாம் அப்படியே ஒரு தபபலத்தில் இறைவனுடைய சிறப்பு இல்லாமல் வைராக்கியமாக இருப்பாங்க. இந்த இடத்தெல்லாம் ஒரு கலைகளை உண்டாக்கணும்னு சொல்லி இந்த ரோஹிணியை அனுப்புகிறார். போய் அந்த அந்த ஜெகத்தில் போய் ஆடு அப்படின்னு. பூமிக்கு வரா. பூமிக்கு அந்த அரச சபையில் இவ கலைக்கூடத்துக்கு வரா. இந்த கலைக்கூடத்தில் இவ ஆடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மன்னர்கள்லாம் தலையாட்டாதவன்லாம் தலையாட்டுவான், பார்க்காதவெல்லாம் பார்க்குவான், பாடுவான். இந்த மாதிரி இந்த நடனத்துடைய சிறப்புகளை மன்னர்கள்லாம் எவ்வளோ பேர் மாண்டு போயிருக்காங்க இல்லையா? ஏன்னா இவன் மேலே இது விரும்ப மாட்டான். நாட்டிய கலை உடையவ மனசரத்தில் யாரையும் விரும்ப மாட்டான். எம்பெருமான் சிவபெருமான் நம்ம பாடல ஒரு பாட்டில் சிவனை தானே பார்க்க சொல்கிறான். சிவனை என்னை பாரு அப்படின்னு. அந்த சிவபெருமானுடைய சிறப்பு தான் இந்த மனத்து ஜீவனத்தில் இருக்கு. வேற எந்த ஜீவமும் இருக்காது. இது உண்மை, 100க்கு 100 எடுத்து அம்மா சொல்றா. எந்த நாட்டிய பெண்ணு இறைவனுக்கு மனசு தரத்தை எந்த காமசரத்தை ஆனா இருக்கலாம், அவன் நிறவனமா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா தன்னுடைய மனசை பறி கொடுக்கவே மாட்டான். எத்தனையோ மன்னர்கள்லாம் இப்படி பறி கொடுப்பான்னு சொல்லி எதிர்பார்த்து அவன் இறந்து போயிருக்கான். ஆனா அவன் என்னைக்கு இருப்பான். அப்பேற்பட்ட ஒரு வல்லமையுடைய இந்த ரோஹினுடைய என்ன ஆடுறான்னு பார்ப்போம். என் நாட்டியம் பாரு, என் நடனத்தை பாரு, என்னுடன் நட எங்கு யாரு, ஏ சிவனே நீ கூறு. என் நாட்டியம் பாரு, என் நடனத்தை பாரு, என்னுடன் நட எங்கு யாரு, ஏ சிவனே பாரு, ஏ அரசனே என்னை நீ பாரு, ஏ சிவனே பாரு, ஏ அரசனே என்னை நீ பாரு. ரோகிணி என் பேரு, ரோஹிணி என் பேரு, வினையும் இட்டுமே, ரோஹிணி என் பேரு, வினையும் இட்டுமே, என் வலையின் ஓசை கேட்டால் குருடனின் கண் தீரகுமே, என் வலையின் ஓசை கேட்டால் குருடனின் கண் தீரகுமே, குருடனின் கண் தீரகுமே, என்னையும் பார்க்குமே, குருடனின் கண் தீரகுமே, என்னையே பார்க்குமே. என் ஆட்டத்தை பாரு, என் நடனத்தை பாரு, என்னுடன் நாட எங்கு யாரு, என்னுடன் நாட எங்கு யாரு, ஏ சிவனே நீ கூறு, ஏ சிவனே நீ கூறு. இன்று நாட்டிய கலை ஏது, நடன கலையும் ஏது, நாட்டிய கலை ஏது, நடன கலை ஏது, வரத நாட்டியம் நிகரேது, நாடகமே ஜெகமானதே, நாடகமே ஜெகமாகுதே, நாட்டிய கலை மறைந்து போகுதே, நாட்டிய கலை மறைந்து போகுதே. என் நாட்டியம் பாரு, என் நடனத்தை பாரு, என்னுடன் நாட இங்கு யாரு, ஏ சிவனே நீ கூறு, ஏ சிவனே நீ கூறு. இந்த ரோகிணி என்பவன்
அரச சபையில் ஆட ஆரம்பித்த பிறகு நடனத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. நடனக்கலை இன்னைக்கு நடன சபைன்னா அன்னைக்கு எல்லாமே மன்னதி மந்திரி சேனாபதி சேவர்கள் எத்தனை பேர் ரிஷிகள் அங்கே அது ஜோசி சொல்கிற ஒரு குருநாள் எல்லாருமே அந்த கலைக்கு ஒரு சிறப்பு கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு ரோஹிணி வந்து நல்ல ஒரு நடன கலைக்கு மிகுந்த நடனக்கலை. அந்த நடன கலையில வந்துன்னா அந்த எம்பெருமான அந்த அவளை பார்த்தீங்கன்னா எம்பெருமான அதான் சிவனோடு தான் சொல்றா. அதை தான் அம்மா சொல்றா. சிவனுடைய சிறப்பா வந்து பெண்ணா கிடையாது. நம்ம சிவனா அது நம்ம நம்ம கண்ணுக்கு தோன்றும். இவனும் நறுமணமாக தான் நின்று ஆடணும் அந்த காலத்தில். 1000 காலத்துக்கு முன்ன இப்போ நீங்கள் காட்டுறீங்க, இப்போலாம் நறுமணமாக காட்டுறீங்க, அதை காட்டுறீங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நீங்கள் எப்போனா காட்டுங்க. 1000 காலத்துக்கு முன்னே இவங்க ஆடிட்டாங்க. இவங்க ஆடி சிறப்பை வந்து இந்த லோகத்துக்கு எல்லாம் காமிச்சிருக்காங்க. சும்மா இல்லை. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடையவ தான் இந்த ரோஹிணி அன்னைக்கு காட்டு. ஆனால் இவெல்லாம் நெருப்பு தொட முடியாது. உங்களெல்லாம் எப்படிலாம் சொல்ல முடியாது. நீ பிடி சேனல்ல எப்படி ஜட்டியை காமிக்க எப்படி எப்படியே காட்டுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஆதி காலத்துடைய சிறப்பே அப்படியே வந்துட்டாங்க இவங்கெல்லாம். அந்த காலத்திலேயே இவங்கெல்லாம் வந்ததால தான் இந்த சிறப்பு இல்லாட்டி எப்பவே அவன் ஒரு கையில் ஆட சொல்லுவான். அவன் ஒரு மந்திரவாதிகள்லாம் இருந்தானே. எங்கே அந்த மந்திரவாதிகள்லாம்? ஏ காளி இவனை கொல்லு, ஏ காளி இவனை அள்ளு, எந்த அவனுங்களாம் எங்கே? எல்லாம் இழந்துருச்சு. சும்மா ஏமாத்துறதுதான் இப்போலாம். கொடுக்கச்சான், பம்படிச்சான், ரோட்டில் மோடி வித்த காமிச்சான், மந்திரம் சொல்கிறவங்களாம் ஜோசியக்காரன் ஆகிட்டான். எல்லாமே பலிக்காது, எல்லாமே போயிடுச்சு. காமதனம் குதிரை சரம் என்றைக்கு பூமி சரத்தில் விழுது, விதுரமும் விந்து பூமி சரத்தில் விழுது, தெய்வங்கள்லாம் மறைஞ்சி போச்சு. மண்ணுக்குள்ள தெய்வம் மண்ணில் தானே விழுவுது. எங்கே அந்த தெய்வங்கள்லாம் மறுபடியும் வரும்னு சொன்னா அம்மா, அது வருதோ வராதா அவளுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் சொல்லிட்டு இருக்கா. யுகத்துடைய சிறப்பு என்ன போகுது, எப்படி வேணா போதும். பூமி பெறலாம். ஒரு நிமிஷம் காலை தூக்கிட்டான்னா கடல், காலை அமுக்கினான்னா உள்ளே போயிடும், மண்ணெல்லாம் உள்ளே போயிடும், திருப்பிக்கும் பூமி. அப்படிப்பட்ட ஒரு சக்தி. வானத்தை கண்ணை திறந்தால்னா அங்கே கங்கா எப்படி வேணாலும் அவளால் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமுடைய கடலுக்கு நான் வந்திருக்கா. என்ன நடக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்கா. அவளுடைய சக்தியை தான், அவளுடைய பாடலை தான் இதில் சிறப்பாக நம்ம பாடி ஒரு தெய்வத்துடைய சிறப்பு, ஆதி காலத்துடைய சிறப்பாக தான் சொல்லணும். இந்த காலத்துடைய சிறப்பை நான் சொல்லலை. இந்த கால சிறப்பை அவங்களே காட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், சேனலில் பார்த்துட்டு தான் இருக்கு. இந்த கால சிறப்பு நான் அந்த காலத்து சிறப்பு அப்பயே வந்துட்டாங்கன்னு சொல்கிறேன். அந்த காலத்துடைய சிறப்பு, இந்த ரோஹிணியுடைய சிறப்பு என்ன, நடன கலையில் மிகுந்தவோ அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை நாட்டிய கலைக்கு மிகுந்தவன்னு சொல்லி இந்த பிடிவி சேனலிலே ஒரு ஆணி அழுத்தமாக சொல்லுகிறோம். இந்த காட்சியை கண்டு மகிழுங்கள். ஊம்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமக்கு நாட்டிய கலையாக இருந்தாலும் ஒரு அக்னீஸ்வரம் தான். ஊம்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.